வணக்கம். 7G படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். என்னது 7Gயா? எஸ், 7G ரெயின்போ காலையில் எப்படி சோனியா அகர்வால் இருந்தாங்களோ 7G படத்துலயும் சோனியா அகர்வால் இருக்காங்க. அவங்களோட பிரசன்ஸ்க்காக நான் படத்தை போய் பார்க்க உட்காந்தா படம் பேய் படம்னு சொல்லிட்டாங்க. கடைசியில படம் எப்படி இருந்துச்சு, ஆடியன்ஸை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி படங்கள் என்னென்ன விஷயங்கள் மாதிரி இருந்துச்சு, டிப்ரெஸ் பண்றதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் இருந்துச்சுங்கிறது தான் இந்த ரிவ்யூல பார்க்க போறோம். ஸோ 7G படத்தோட கதை என்னன்னா, ஆஸ் யூஷுவல் தமிழ் சினிமாவோட அதே டெம்ப்ளேட்ல ரிலீஸ் ஆன ஒரு பேய் படம் தான் இது. ஹீரோவும் ஹீரோயினும் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்குள்ளே போகிறாங்க. குடி போனவங்களுக்கு பயங்கர அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. உடனே ஷாக்கான ஹீரோவும் ஹீரோயினும் என்னதான் ஆச்சு நம்ம வீட்டில் அப்படின்னு யோசிக்கிறாங்க. யோசிச்சதுக்கப்புறம் அவங்க நிறைய ஹெல்ப்புக்கு நிறைய பேர் கூப்பிடுறாங்க. ஆனாலும் அந்த வீட்டில் அந்த பேய் வந்து ஒரு கதையை சொல்லுது. அதனால உருகி போன ஹீரோயின் அந்த பேய்க்கான கதையை கேட்டுட்டு என்னென்ன மாதிரி ஹெல்ப்லாம் பேய்க்கு பண்ணுறாங்க. ஹெல்ப் பண்ணதுக்கப்புறம் அந்த பேய் அந்த வீட்டை விட்டு போச்சா இல்லையா, இல்லை அந்த பேய்க்கு என்னதான் பிரச்சனை அப்படிங்கிறது எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு என்னென்ன மாதிரியான நலத்திட்ட உதவிகள்லாம் செஞ்சாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா சோனியா அகர்வால் அவர்களோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் தான். ஏன்னா அவங்க வர காட்சிகள் எல்லாமே நல்லா இருக்கும். அவங்களோட போர்ஷன்ஸ் எல்லாமே அவங்களுக்காக தனியாக தேர்ந்தெடுத்து எழுதின மாதிரியான காட்சிகளாக வடிவமைச்சதுனால அவங்களோட ஸ்க்ரீன் பர்சன் அவங்களோட ஆக்டிங்கும் வந்து ரொம்பவே இந்த படத்துக்கு வந்து ஒரு என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களோட கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப டீசெண்டாக தான் இருந்துச்சு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். அப்போ மற்ற எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் எப்படி இருந்துச்சுன்னா, ஓரளவுக்கு அவங்களுக்கு கொடுத்த போர்ஷன்ஸை அவங்க முடிச்சு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணியிருக்காங்க மற்ற ஆக்டர்ஸ் எல்லாருமே. ஸோ மெயினாக இந்த படத்துக்கு இன்னொரு கிரெடிட்ஸ் யாரு கொடுக்கலாம்னா இந்த படத்தோட டேரக்டருக்கு. இதே பாணியில் ஒரு அர்பன் செட்டிங்கில் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம படம் பார்த்துருக்கோம். அர்பன் செட்டிங்கில் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் வந்து பேய் இருக்கும். அந்த மாதிரி ஒரே டெம்ப்ளேட்டில் இருந்தாலும் ஒரு அட்டெம்ப்ட் வந்து இவர் வச்சுருக்காரு. வேறு மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து இந்த படத்தில் வந்து அங்கங்கே ஆட் பண்ணது, அந்த பேயோட அந்த ஸ்பூக்கியான விஷயங்கள்லாம் வந்து படத்தில் காட்டினது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான அட்டம் பண்ணியிருக்காரு. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து அது நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு ஒரு சில இடங்களில். ஆனால் செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் அது நிறைய இடங்களில் வந்து ட்ரைன் அவுட் ஆயிருச்சு. ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா ரைட்டிங் தான். இதே டேரக்டர் தான் கிரெடிட்டும் கொடுத்தோம். இதே டேரக்டர் தான் ஸ்க்ரீன் பிளேலையும் இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தார் அப்படின்னா இன்னும் பெட்டராக வந்திருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க மாற்றிருக்கணும். அந்த ஸ்க்ரீன் பிளேயில் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து நிறைய விஷயங்கள் ஆக்டிங் மூலமாக கன்வே பண்ண வேண்டிய இடங்கள்லாம் ரைட்டிங் மூலமாக அவங்க கன்வே பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க நிறைய கான்வர்சேஷனும் இங்கிலீஷில் நிறைய இருந்துச்சு ரெண்டு பேருக்கும் இடையில, ஹீரோக்கும் ஹீரோயினுக்குமான கான்வர்சேஷன். ஸோ அதெல்லாம் வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அவங்க மேபி அர்பன் செட்டிங் அப்படிங்கிறதுனால லாங்குவேஜ் இஷ்யூ வந்து இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க சேஞ்சை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இது நல்ல படமாக வந்திருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் அவங்க சரியாக ரைட்டிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ணாதனால அந்த விஷயங்கள் தான். அண்ட் இந்த படத்தில் ஸ்மிருதி வெங்கட் அவர்களோட பெர்ஃபார்மன்ஸும் சும்மா சொல்லக்கூடாது. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் இந்த படத்தில் ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருந்துச்சு அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தான். மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது ஸ்மிருதி வெங்கட் அவர்கள் அவங்களுக்கு கொடுத்த ரோலை நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதுவும் ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு சில இடங்களை ரசிக்கிற மாதிரியும் சில காட்சிகள் அமைஞ்சது காரணம் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ். ஆனால் இன்னொரு ரீசன் என்னன்னா சோனியா அகர்வால் அவர்களோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸும் அப்படின்னு தான் சொல்லி இவங்க ரெண்டு பேரும் வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய பில்லராக அமைஞ்சிருந்தாங்க. இதை தாண்டி சோனியா அகர்வால் அவர்களுக்கு ஒரு சாங் இருக்குது இந்த படத்தில். அதை சித்தார்த் வந்து ரொம்ப அழகாகவே இது பண்ணியிருக்காரு. அந்த சாங் வந்து கேட்கும் போதும் சரி, விஷுவலாகவும் சரி, ஓரளவுக்கு ஒரு நல்ல சாங்காக தான் அவங்க இசையமைச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பேய் படம் அப்படிங்கிறதுனால இன்னும் கொஞ்சமே அவங்க எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் போட்டு டெக்னிக்கலி சவுண்டான படமாக அவங்க நம்ம கொண்டு வந்து சேர்த்துருக்கலாம். எடிட்டிங் வைஸுமே சரி, இந்த படம் வந்து இன்னும் கொஞ்சம் அவங்க வந்து நிறைய எஃபர்ட்ஸ் போட்டு நிறைய இடங்களில் ட்ரிம் பண்ண வேண்டிய போர்ஷன்லாம் கட் பண்ணி தூக்கியிருந்தாங்க அப்படின்னா படம் நிறைய இடத்துல வந்து லேக் அடிக்காமல் இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அவங்க அடுத்தடுத்து மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அண்ட் ஃபைனலி கண்ணா அவர்களோட சினிமோட்டோகிராஃபி இந்த படத்துக்கு நிறைய இடத்துல ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா பேய் படம் அப்படின்னு உணர வைக்கிறதுக்கு ஒரு ரீசனாக இருந்தது இந்த படத்தில் வந்து சினிமோட்டோகிராஃபி. ஸோ அதுக்கு வந்து அவர் மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லணும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் தாண்டி இந்த படத்தோட ரைட்டிங்கிற ஒரு விஷயம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா இந்த படம் இன்னும் நிறைய பேரால் பேசப்பட்டிருக்கும், நிறைய பேர் பார்க்குறதுக்கும் உதவியாக இருந்திருக்கும். அந்த ரைட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அடி வாங்கினது தான் இந்த படம் ஒரு ஆவரேஜான படமாக இந்த வீக்கெண்ட் ரிலீஸ் ஆகியிருக்கு. ஸோ இந்த படம் பார்க்கணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிவ்யூ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் நீங்கள் அதுக்கு மேலே இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா இந்த படத்தை கண்டிப்பாக ஒரு ஒன் டைம் வாட்சபிள் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ மேலும் இதே மாதிரி நிறைய ரிவ்யூஸோடு சந்திக்கலாம். அன்டில் தென் டாடா பை ஃப்ரம் ஸ்வேதா அண்ணா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.